தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சம்பவம் நடைபெற்ற பள்ளியில் குழந்தைகள் நல அலுவலர்கள் நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், குழந்தை உயிரிழந்த தனியார் பள்ளியில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்கள். மோனிஷா, அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இயங்கி வரக்கூடிய செயின்ட் மேரிஸ் தனியார் மெட்ரிக் பள்ளியில் யூகேஜி படித்து வந்த குழந்தை லியா லட்சுமி நேற்று பள்ளி உணவு இடைவெளியின் போது பள்ளி வளாகத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது. பள்ளி வளாகத்தில் மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையேயும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக 2 பிரிவுகளின் கீழ் விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜாக்கிரதையாக செயல்பட்டு குழந்தை இறப்பிற்கு காரணமாக இருந்த பள்ளி தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமிலா மேரி, வகுப்பு ஆசிரியை ஏஞ்சல் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே போலீசார் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தியிருந்த நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் நல அமைப்பினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொண்ட குழுவினர் தற்போது சம்பவம் நடைபெற்ற பள்ளியில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த பள்ளியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில் வசதிகள் இருக்கின்றனவா, பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தான ஆய்வுகளை தற்போது மாவட்ட குழந்தைகள் நல அமைப்பினர் பார்வையிட்டு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றனர். மோனிஷா, பரணிராஜ், தகவல்களுக்கு நன்றி.